கம்பத்துக்கும் கூடலூருக்கு நடுவில் கேப்டன் கிரவுண்ட் ஒரு கிரவுண்ட் இருக்குது. அந்த கிரவுண்டில் நிறைய கிரிக்கெட் மேட்ச் நடத்துவாங்க. காலையில் வண்டியை டிரைவிங் பழகிறவங்களாம் அங்கே போய் டிரைவிங் பழகுவாங்க. காலையில் நிறைய பேர் வந்து வாக்கிங் போவாங்க. அப்படி ஒரு இடத்துல ஏக்கர் கணக்கில் குப்பைகளை கொண்டு போய் கொட்டி அந்த குப்பைகளை எல்லாம் ரீசைக்கிளிங் பண்ணாமல் அதில் தீ வச்சு அதில் நிறைய புகை வந்து காற்று மாசுபாடு ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்குன்னு ஒதுக்கின இடத்த விட்டுட்டு ரோட்டில் இருந்தே அந்த குப்பையை கொட்டிக்கிட்டே போகிறாங்க. இதனால நிறைய வந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுது. இதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட்ல மட்டும் இல்லைங்க, ஊருக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சில ஏரியாக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா குப்பைகள் வந்து அப்புறப்படுத்தாம அப்படியே போட்டிருப்பாங்க. சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா நகராட்சியில குப்பை எடுத்துட்டு இங்க வந்து முக்கிய வந்து போடுறப்போ ரோட்லயுமே நிறைய குப்பைகள் சிதறுது. பின்னாடி வண்டி வருதுன்னா அந்த வண்டிக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. ரோட வந்து ரொம்ப கலீஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு என்ன செய்யறாங்கன்னா அந்த குப்பைகள் வந்து பெரிய லெவல்ல வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இதுக்காக வந்து ஒரு சின்ன கண்டனம் என்னன்னா, நகராட்சி வந்து இதுக்கு ஒரு முறையான சொல்யூஷன் வந்து இப்ப வரைக்கும் பார்க்கவே மாட்டேங்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உள்ள நுழையிற இடத்துல எல்லா இடத்துலயுமே வந்து உங்களுக்கு குப்பைகள் வந்து ரொம்ப வந்து போட்டுட்டு தான் இருக்காங்க. கம்பத்துல இருக்கிற பசங்க, கூடலூர், என்டிபிசி இந்த ஏரியால இருக்கிற பசங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா இங்கதான் வந்து உங்களுக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரவுண்ட் இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்துட்டு அந்த பசங்களுமே இங்க அதிகமா வந்து யாருமே வந்து விளையாடுறது கிடையாது. சோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால இந்த குப்பையை வந்து அப்புறப்படுத்துறதுக்கு என்ன ஒரு வழியோ அதுக்கான தீர்வை வந்து நகராட்சி எடுத்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குப்பைகளையே பிரிச்சு மத்தும் குப்பை, மக்கா குப்பைன்னு பிரிச்சு தான் இதை குப்பையில கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணணும். ஆனா இது மொத்தமா கொண்டு போய் அப்படியே கொட்டிடுறாங்க. ஆனா இருக்கிற இடத்தையுமே அதை எப்படி பராமரிக்கணும்னு தெரியல. இதையெல்லாம் இந்த அதிகாரிகளும் சட்டமன்ற உறுப்பினரும் பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் மாற்றி அந்த குப்பைகளை முறையான வழியில் அப்புறப்படுத்தணும். அப்படின்னா PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிப்போம். வாக்களிப்பீர். ஜெகநாத் மிஸ்ரா, தமிழக வெற்றி கழகம்.